Majestic Mount Grace. Happiness is found in helping others. Yes, he is a good soul to help others. The most famous person in Kuluthalai, Director of Gramium Trust, Mrs. Narayana sir. I warmly welcome you, sir, to address the gathering here. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மவுண்ட் கிரீஸ் பள்ளியினுடைய 20வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை விருந்துள்ள 2 ஜாம்பவான்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று கலை. நான் முதல்ல வந்து நான் சந்தித்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் தம்பி ராகுல் காந்தியை. ராகுல் காந்தின்னு சொன்ன உடனே எனக்கு டெல்லி ராகுல் காந்தி தான் வந்தது. அதன் பிறகு நாம் வந்து இந்த குளித்தலையில் தமிழ் பேரவைன்னு ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாது. ஒவ்வொரு மாதமும் அங்கே கூட்டம் நடக்கும். அந்த ஆண்டு விழாவில் ஒரு முறை வந்து தம்பி ராகுல் காந்தி அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு தான் நான் வியந்து போனேன். அவருடைய பேச்சு, புலமை, எழுத்து எல்லாம், அதாவது ஒரு மனிதர்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அத்தனையும் ஒருங்கிணைந்து இருந்த தம்பி ராகுல் காந்திக்கிட்ட. அதே போல் அமீர் சாந்தானம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் நான் இன்றைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவளை ரொம்ப ஈர்த்துருச்சு. மற்றும் இங்கே வரிய பிறந்துள்ள அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய தாளாளர் அன்பு சகோதரர் மணிவேல் அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், மேடம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த பள்ளி விழாவில் நான் நிறைய ஐயர்மலையெல்லாம் நிறைய கலந்துக்கிட்டேன். நான் அப்போவே சொன்னேன், மணிவேல் சார்கிட்ட நான் அப்போவே சொன்னேன், சார் இது இதோடு நிற்காது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறணும்னு கூட அப்போவே சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கும் தெரியும். ஒரு சில பொருளாதாரம், நடைமுறை சிக்கல்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் தெரியும். அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா, பசுமை நிறைந்த இடம், எங்கே பார்த்தாலும் மரங்கள், அருமையான காற்று, தென்றல் காற்று, இது எங்கே கிடைக்க போகுது நினச்சி பாருங்க. நம்ம எல்லாம் கொண்டு குழந்தைகளை எங்கேயோ சென்னை, ஹைதராபாத் அங்கே எங்கேன்னு சேர்க்குறோம். நம்ம ஊர்லேயே எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பள்ளி இருக்குதுன்னா அது நம்முடைய மவுண்ட் கிரீஸ் ஸ்கூல். நிறைய இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. இதை தவற விட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு தான் ஆச்சுங்களா. சார் சொன்னார், முதல்ல எனக்கு வந்து ஐயர்மலை ஸ்கூலில் வந்து தண்ணி கொடுத்தாருன்னு. அதாவது நான் வந்து எப்படி இருந்தேன்னா, நான் என்னுடைய பிறப்பு, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தாங்க, அதுக்காக தான் கொடுத்தேன் முதல்ல. இன்றைக்கு நான் முதல்ல இந்த குழந்தைகளின் நலனுக்காக தான் என்னுடைய நிறுவனத்தையே ஆரம்பித்தேன். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்விக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ எல்லா ஊருக்குமே ஓரளவுக்கு பள்ளிக்கூடம் வந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறது வந்து 86, 87 அப்போல்லாம் வந்து ஸ்கூல் கிடையாது. அதாவது வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு தான் ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனே நடந்து போகணும். அதுவும் கிராமப்புறங்கள். கிராமத்தில் வந்து அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு பாருங்கள். அப்புறம் அப்போ தான் நான் என்ன நினச்சேன், கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யலையோ அங்கெல்லாம் அந்த கிராமங்களுக்கு சென்று பால்வாடி மையங்களை தான் முதல்ல ஆரம்பித்தேன்.
அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளை அப்புறம் வெளியில் கொண்டு போய் சேர்க்குறது, மிடில் ஸ்கூலில் சேர்க்குறது, ஹைஸ்கூலில் சேர்க்குறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். விவசாயிகளுக்காக அடல்சன்ஸ் கேர்ள்ஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுத்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா கவர்மெண்டில் இருந்து என்னென்ன சலுகைகள் இருக்குங்கிறத விவசாயிகளுக்காகவும் சரி மக்களுக்காகவும் சரி நிறைய பேர்த்துக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் பொது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒரு பாலமாக இருந்து அந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்தினோம். இன்றைக்கி மானாவாரியாக தான் எல்லாமே இருக்குது. காவேரியில் எந்த காலத்துலேயும் தண்ணி நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவு மோசமாக போனதில்லை. காவேரி கரையோரத்தில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை. அந்த அரசாங்கத்துக்கு இல்லையா நம்மக்கிட்ட இல்லையா அது வேறு விஷயம். பட் வந்து தண்ணியை தேக்கி வச்சா அந்த நிலத்தடி நீரை நம்ம வந்து பாதுகாக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் இதுவரைக்கும் 105 குளங்களை தூர்வாரி செம்மைப்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த வருஷம் கூட பாருங்கள், காவேரியில் தண்ணி இல்லை. இந்த கரவழி பகுதியில் அந்த விவசாய நிலங்களில் விவசாயிகள் வந்து இந்த வருஷம் ஒரு 50% தான் வந்து விவசாயமே பண்ணியிருக்காங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இந்த வருஷம் நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஏன் காரணம் என்னென்னா, நான் பெருமையாக சொல்லிக்கல, நாங்கள் வெட்டி கொடுத்த குளத்தில் இருந்து அந்த ஏரியிலிருந்து கிணறுகளுக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. அதனால் எல்லா இடங்கள்லையுமே நல்ல விவசாயம் நடந்துருக்கு. அது மாதிரி நிறைய வந்து செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு இருக்குது. செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் முடிந்த வரை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், இப்போ இந்த சார் சொன்னார், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், ஹெல்மெட்டு இலவசமாக கொடுத்தாருன்னு. இன்னும் இருக்குது, இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. மீதி கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்தோம், மீதி பேர்த்துக்கு கொடுத்துருவாங்க. நான் எவ்வளவு ஹெல்மெட் வேணும்னு தான் கேட்டேன். எவ்வளவு இருந்தாலும் நான் கொடுக்க தயார். அதாவது 3ஆம் கிளாஸு, 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கு மட்டும், அதாவது ஏஜ் குரூப் வந்து 6, 7, 8 இந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அவர் லிஸ்ட் கொடுத்தாரு, அவ்வளவு பேர்த்துக்கும் கொடுத்துட்டேன். இன்றைக்கும் கேட்டிருக்கேன், இன்னும் உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு இருந்தால் 1, 2 இருந்து கேட்டிங்கன்னா, ஒரு 10 கூட கேட்டிங்கன்னா நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாம் தான் வந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு ஹெல்மெட் கொடுத்துட்ருக்கோம். நேற்று கூட சென்னையில் கொண்டு கொடுத்துட்டு வந்தோம். இது ஏன் கொடுக்குறோம்? நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்ன சார் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் கொடுக்குறீங்களே? காவல்துறை அதிகாரி கேட்டார், இதை குழந்தைங்களுக்கு எப்படி வண்டி ஓட்டுவாங்களா, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? வண்டி ஓட்டக்கூடாதுல்ல, லைசன்ஸ் தரமாட்டோம்ல அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னேன், சார் குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு காலத்தில் ஹெல்மெட் போட்டிருக்கலாம் அல்லது போடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை நிச்சயமாக போடாமல் தான் வருது. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்காக ஒரு தனியாக வடிவமைச்சு ஹெல்மெட்டு தயார் பண்ணி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார்னு சொன்னதுக்கு முன்னாடி, அப்படியா அப்படின்னாங்க. சரி பண்ணுங்கன்ட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடாக இருந்தாலும் அது ஒரு உயிரை பாதுகாக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. இன்றைக்கி இந்த குழந்தைங்க நாளைக்கு வளரலைன்னா நமக்கு எங்கே பிள்ளைங்க இருக்க போகிறாங்க? யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து உயிர் எவ்வளோ முக்கியங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வண்டியில் அப்புறம் இன்றைக்கி நம்மலாம் ரோட்டில் வண்டியில் சரியாக போக முடியல. அதுவும் நிறைய ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. நிறைய விபத்துகள் ஏற்படுறது வந்து ஹெல்மெட் இல்லாதனால தான். இந்த பைக்கில் போகிறவங்க பாருங்கள், சில பேர் சின்ன பசங்க இப்படி போவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விபத்துகள் அதிகம். அந்த விபத்துகள் கூட பார்த்திங்கன்னா கரூர் தான் அதிகம், கரூர் மாவட்டத்தில். ஏன்னா நான் அந்த கமிட்டியில் இருக்கேன், சாலை பாதுகாப்பு கமிட்டியில் நான் இருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த விவரம் தெரியும் ஆச்சுங்களா. அதனால் வந்து அந்த உயிரை காப்பாற்றணும். அதுக்காக தான் எல்லாருமே தலைக்கவசம் போடணும். பெற்றோர்களும் சரி, பெரியவங்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லோரும் போடணும். உயிரை பாதுகாக்கணும். தலைக்கவசம் வந்து அது உயிர் கவசம் இல்லைங்களா. அதாவது ஒரு குழந்தையோ யாராக இருந்தாலும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன்,
அவங்களுக்கு கை போனாலும் காப்பாற்றிடலாம், கால் போனாலும் காப்பாற்றிடலாம், எண்ணெய் கட்டி கூட நம்ம காப்பாற்றிடலாம். பட் தலையில் அடிபட்டு அந்த மூளை சிதறிச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் கூட செலவு பண்ணுறது ஆகுது. அப்படி செலவு பண்ணினாலும் அவர் சரியாக இருக்காரான்னு பார்த்தா முடியாது. ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கும், இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும், பேச முடியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தலைக்கவசம் நாங்கள் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தலைக்கவசத்தின் விலை 1150 ரூபா. ஒரு இடத்துல சொன்னாங்க, நான் ஏதோ பிளாஸ்டிக்கு இதை ஹெல்மெட்டை கொடுத்து அப்படி காட்டி சாலை விபத்து இதை தவிர்க்கணும், சாலை விழிப்புணர்வு கொடுக்க போகிறீங்கன்னு நினச்சேன் சார். இவ்வளோ அருமையான ஒரு ஹெல்மெட்டை நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட முதல்ல கேட்டேன், உங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துடலான்னு. அவங்க கொடுக்கல. முதல்ல நம்ம இங்கே தான், ஏன்னா இது என்னுடைய பள்ளி. ஆரம்ப காலத்துலேருந்து என்னுடைய பள்ளி, அதாவது எப்போ ஸ்கூல் ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். அதாவது எல்லா நிகழ்வுகளும் எனக்கு தெரியும். முதல்ல அந்த ஸ்கூலில் தான் அந்த ஹெல்மெட்டை கொடுத்தோம். இந்த ஹெல்மெட்டை பார்த்த உடனே பல இடங்கள்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, ஏன்னா பத்திரிக்கை செய்தி வந்துருச்சு, டிவி செய்தி வந்துருச்சு, எல்லா இடங்கள்லையுமே கூப்பிடுறாங்க. எங்களால் கட்டுப்படுத்த முடியல. ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுப்போம், அப்புறம் மற்றபடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி நிறைய நலத்திட்டங்களை, நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படின்னு கூறிக்கொண்டு, நான் சொன்ன நிறையா சொல்லலாம், போதும் இதோட. எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your valuable words, sir. Our alumni done her project. Shall I show? I request our respondent sir to honor our chief guest with moment and caricature. Respondent sir to honor our chief guest, Director of Gramyam, Mr. Narayanan sir. With shawl and memento. Please give an applause for our alumni Harini. Finally, he done our correspondence caricature also. Please give applause for her. Dear parents, please give a big round of applause for our alumni Harini. She is not a Harini, great Harini. Give applause, energy, boost, yes. அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு கவிதை சொன்னார்ல, மறந்துட்டேன், சாரி. இப்போ அந்த குழந்தை, உங்கள் பள்ளியினுடைய குழந்தை வரைபடத்தை கொடுத்தோன்னே ஒரு சின்ன கவிதை நினைவுக்கு வருது. எல்லா ஓவியங்களும் ஓவியர்கள் வரைவார்கள், இந்த பள்ளியின் ஒரு ஓவியம் எங்களுக்கு ஓவியம் வரைந்து தந்திருக்கிறது. ஓவியத்திற்கு நன்றி. பாட் கவிதை. தேங்க்யூ சார், தேங்க்யூ தம்பி.